வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற டவுட், செல்போனுக்கும் கேன்சருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சோ ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செல்போன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் என்ன மாதிரியான ரேடியேஷன்ஸ். சோ செல்போன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பேரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் நான் அயனைசிங் ரேடியேஷன். சார், நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் நான் என்னென்ன அப்படின்னா அதனால ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணவோ டேமேஜ் பண்ணவோ எதுவுமே முடியாது. இது அயனைசிங் ரேடியேஷன் தான் ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி உங்க டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். ஆனால் இந்த நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் இட் டசன்ட் ஹேவ் த எனர்ஜி டு ரிமூவ் எலக்ட்ரான் ஆர் கிரியேட் எனர்ஜி ஆர் டேமேஜ் யோர் டிஎன்ஏ. ஸோ அதனால செல்போன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேன்சர் வருமான்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸ் அமெரிக்கா பண்ணியிருக்காங்க, யூரோப் பண்ணியிருக்காங்க, யூகே, ஆஸ்திரேலியா, ஏஷியா எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அவங்களால அச்சீவ் பண்ண முடியவே இல்லை. கண்டிப்பா செல்போன் இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணா இந்த மாதிரி கேன்சர் வருமான்னு சொல்ல முடியுமானா அது கண்டிப்பா டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஒன்னே ஒன்று அவங்க என்ன அதுல கன்க்ளூஷன் கிடைச்சிருக்குன்னா, சில்ட்ரன்ல செல்போன் யூசேஜ் அதிகமா இருக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சம் டைப் ஆஃப் பிரெயின் டிசார்டர்ஸ் ஆர் பினைன் பிரெயின் டியூமர்ஸ் லைக் கிளயோமாஸ் சில பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி சில ஸ்டடீஸ் சொல்றாங்க. அதனால நான் செல்போன் யூஸ் பண்ணா கேன்சர் வராதுன்னு ஸ்டடீஸ் இருந்தாலும் நம்ம செல்போன் யூசேஜை தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் லெஸ் தென் 15 இயர்ஸுக்கு கண்டிப்பா செல்போன் கொடுக்காம அதுக்கு பதிலாக அவங்கள டிவியில என்கரேஜ் பண்ண சொல்லலாம், ஒரு டேப்ஸ்ல என்கரேஜ் பண்ண சொல்லலாம் அவங்களோட வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னா. ஸோ இதுதான் செல்போனுக்கும் கேன்சருக்கும் இருக்கிற சம்பந்தம். நன்றி, வணக்கம். Die!